நாளிலே இந்த மார்ச் மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக வெளிப்படுத்தலாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தலாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம், மன்னிக்க வேண்டும், 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருப்பேன். இந்த மார்ச் மாதத்திலே நமக்கு அவர் வேறும் பிரகாசமான விடி வெள்ளி நட்சத்திரமாய் இருக்க போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உண்டாகிறது ஒன்றும் தேவனால் அன்றி உண்டாக்கப்படுகிறது இல்லை. இந்த மார்ச் மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு வேறாய், நான் உங்களுக்கு பிரகாசமுள்ள விடி வெள்ளி நட்சத்திரமாய். 4 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்க போறேன். ஹல்லேலூயா. இயல்பாகவே ஒரு செடிக்கு, ஒரு கொடிக்கு, ஒரு மரத்திற்கு பற்பல இயற்கையின் இயல்பான ரீதியில வேர்கள் உண்டாக்கப்படுகிறது, உண்டாக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அது போல அல்லாதபடிக்கு அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு வேறாய். அல்லேலூயா. இயற்கையின் ஏதியில வேர் ஊன்கிறதான ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு மரம், அது நட்டவனுக்கு, அதுக்கு பாடுபட்டவனுக்கு எத்தனை மிகுதியானவைகளை கொடுக்கிறது உண்டானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வேர், நானே வேர். அல்லேலூயா. அங்கே தாவீதின் வேர் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த புதுவாழ்வு பெந்தேகோஸ்தே தேவ சபையினுடைய சபை மக்களாகிய நமக்கு, இந்த லைவிலே உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இலையாய் தழையாய் நான் இல்லாதபடிக்கு நான் வேறாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நமக்கு வேறாய் இருந்து, அல்லேலூயா, ஆங்கிலத்திலே ஐ ஆம் த ரூட். என்னம்மா, நீங்க ரூட் எடுக்க போனா நீங்க மேப்ல எல்லா வண்டியெல்லாம், நாங்கள் எங்க காலத்தில் வாங்கின வண்டியெல்லாம் பழைய கால வண்டி, நாங்கெல்லாம் பழைய காலத்தால் லைவ்ல பார்க்கட்டும். இப்பெல்லாம் வண்டி வாங்குறவங்க வண்டியெல்லாம் ஆர்டினரி மெக்கானிக்கெல்லாம், ஏமா இங்க பார்க்கணும், பக்கத்தில் பார்க்க கூடாது, பக்கத்தில் இதான் பண்ணக்கூடாது, லைவ்ல இருக்குது, நேரடியாக கட்டோட பார்வையில் இருக்கணும். அல்லேலூயா. இப்பெல்லாம் வண்டி வாங்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆர்டினரி மெக்கானிக் எல்லாம் அது மெக்கானிசம் பண்ண முடியாது. அது ஏனென்றால் அது எல்லாம் கம்பெனியில கொடுத்ததான் மெக்கானிக் பண்ணணும், மெக்கானிசம் பண்றோம் என்று சொல்லுகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் சிஸ்டமாக சென்சார் பண்ணிட்டாங்க. நம்முடைய சென்சார் எல்லாம் யார் கையில இருக்குது? நம்முடைய அன்பு மகன் ஈசாக் கையில இருக்கு. அல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதுவாழ்வு பெந்தேகோஸ்தே தேவ சபைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருக்கு நமக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், நானே உங்களுக்கு வேறாயிருப்பேன். நான் வேறாயிருந்து உங்களை 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 நான் வேறாயிருந்து இல்லம்மா, உங்களை துளிர்க்க, உங்களை துளிர்விட, உங்களை பூக்க, உங்களை பூ பூக்க, உங்கள் காய்களை காய்க்க இந்த மாதத்திலே ஆண்டவர் வேறாயிருந்து
கடந்த மாதத்தில் இல்லாத சகலவிதமான கைகளை தட்டி வஸ்துக்கள், சகலவிதமான வஸ்துக்கள் உடையவர்களாக தேவன் நம்மை மாற்ற இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியா இருந்து? அவர் நமக்கு, தேவனே நமக்கு வேறாயிருந்து. இரண்டாவதாக அங்கே வாசிக்கிறோம், நான் தாவீதின் வேறும் பிரகாசமான விடி வெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. பிள்ளைகளே, என் வாழ்க்கையில விடியாது, முடியாது, ஆகாது, கிடைக்காது, நடக்காது, விடிய போகிறதே இல்லை என்று ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தன் நினைவிலே கொண்டு வருகிற நினைவாயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே காலையிலே வாஞ்சை தாகத்தோடு ஓடி வந்திருக்கிறது நமக்கு அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு விடியற் காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த விடியற், அந்த விடியல் எப்படி? பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக. அல்லேலூயா. பிரகாசம், விடிவெள்ளி, நட்சத்திரம். மூன்றுக்கும் வியாக்கியானம் பண்ண சமயம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு பார்க்கலாம். தேவன் இந்த மாதத்திலே நமக்கு வேறாயிருந்து, அல்லேலூயா, நாம் துளிர்க்க, நாம் துளிர்விட, நாம் படர, சகலவிதமான வஸ்துக்கள் உடையவர்களாக தேவனாகிய கர்த்தராகிய அவரே நமக்கு வேறாயிருந்து நம்மளை சகலவிதமான வஸ்துக்கள் உடையவர்களாக்கி, மாத்திரமல்ல கடந்த நாட்களிலே விடியாத ஏதோ ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருந்த நம்மை சோர்வடை செய்து இருக்குமானால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரகாசமான நடுப்பகல் சூரியனை போல பிரகாசிக்கிற விடிவெள்ளி. நடுப்பகல் சூரியன் தான் பிரகாசிக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த மார்ச் மாதத்திலே நான் உங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாய், உங்கள் வேலையா, உங்கள் படிப்பா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா, எந்த ஒரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே நமக்கு விடிகிறதானே, விடிந்ததானே விடிவெள்ளி நட்சத்திரமாயிருந்து நம்மை பிரகாசிக்க செய்ய போகிறார். பிள்ளைகளை, இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, தாவீது யூதா கோத்திரத்திலே பிறந்தார். தாவீது பெத்லகேமிலே பிறந்தார். நீங்கள் மத்தேயு வம்ச வரலாறிலே பார்த்து கொண்டு வரும்போது ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீது நாத்தான் என்பவனை பெற்றான், நாத்தான் யோசேப்பை பெற்றான். நீங்க அந்த வம்ச வரலாறு நீங்க பாருங்க. தாவீது அவனை பெற்றான், அந்த நாத்தான் என்பவன் யோசேப்பை பெற்றான். அந்த யூத வம்சத்தில் வந்ததானே அந்த யூதா கோத்திரத்தின் வேறாகி அவர், அல்லேலூயா, தாவீதுக்கு அவர் வேறாயிருந்தார். அல்லேலூயா. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி தாவீதுக்கு அவர் வேறாயிருந்தார். வேறாயிருந்து தாவீதுக்கு எப்படி விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருந்தாரோ அதே போல இந்த மார்ச் மாதத்திலே தேவன் நமக்கு வேறாயிருந்து உலகத்திலே நடப்படுகிறதான நாற்றுகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேறு ஒன்றி பூமியில் அது கடந்து போகும். ஆனால் நமக்கோ இந்த மார்ச் மாதத்தில் அளவிடப்படாத அளவுக்கு பூமியின் ஆழத்திலே நம்முடைய வேர்களை தேவனாகிய கர்த்தர் கொண்டு போய் சகலமும் சகல வஸ்துக்களும் சகல நிறைவு உண்டானவைகளாய் ஆக்கி விடியாத எந்த ஒரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் பிரகாசமுள்ள
விடிவெள்ளி நட்சத்திரமாயிருந்து கை கூடி வர எல்லா காரியங்கள் நடந்தேறும்படியாக தேவன் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற இந்த மாறாத வார்த்தைகளை நாம் அப்படியே ஏற்று அனுபவிக்க போகிற இந்த விதமான சமயத்தில் விசுவாசத்தோடு எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி